ரொம்ப நாளா வர வேண்டிய பணம், நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். அதுல இருந்து எனக்கு வர வேண்டிய காசு வந்து ரொம்ப நாள் நின்னுட்டு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல பணம் வந்து நின்னுட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது. இன்சூரன்ஸ் போட்ட காசு வந்து இந்த காலகட்டத்துல சீக்கிரமா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பண வரவு அப்படின்றது வந்து நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க. ஹெல்த்ல வந்து ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும். ஏதாவது வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்றது, இல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு பெரிய அளவுல உடல் உபாதைகள வந்து உங்களுக்கு குடுக்குறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றது, உங்க ஜாதகப்படி நீங்க இன்னும் மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்கு, ஹெல்த் வந்து ஓகே தானா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இது பொது பலன்ல பார்க்கும்போது ஹெல்த் வந்து கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கு. பொதுவா வந்து நமக்கு வந்து உடல் தான் முதல்ல முக்கியம். நீங்க வந்து ரொம்ப எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, எவ்வளவுதான் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க ஓடுறீங்க அப்படின்னாலும், அந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால கொஞ்சம் ஹெல்த்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களோட எதிர்காலத்துக்கு. அதனால அத கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வண்டி ஓட்டிட்டு போறது அப்படிங்கும்போது, கொஞ்சம் இந்த ஏதாவது சிக்னல் போட்டிருக்காங்கன்னா பரவால்ல. சரி போயிடலாம், போயிடலாம். ரொம்ப அவசரம். யாருமே இல்ல. இந்த மாரிலாம் வந்து பார்க்காம சில பேர்லாம் போவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு பின் விளைவுகள் அப்படிங்கிறது நிச்சயமா வரும். ஸோ போக்குவரத்து விதிமுறைகள வந்து கண்டிப்பா நல்லபடியா வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க ஒரு அடுத்த 1 1/2 வருஷம் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்றது நல்லது தான். குறிப்பா இந்த அடுத்த ஒரு 1 1/2 வருஷத்துக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா, அவங்க வந்து நீங்க மத்தவங்கள ஏமாத்துவீங்கன்னு சொல்லல. ஆனா மத்தவங்களோட அறியாமைய பயன்படுத்தி சில நேரத்துல சரி ஓகே நமக்கு இந்த காரியம் முடிஞ்சிருச்சுல, அப்படின்ற மாதிரி மத்தவங்களுடைய சூழ்நிலைய வந்து இவங்க சில நேரத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும். ஸோ நீங்க வந்து இதுவரை யாரையாவது வந்து ஏமாத்தியிருக்கிறீங்க, யாராவது ஒருத்தவங்க உங்க மனசுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீங்க யாரையாவது வந்து ஒரு சில வகையில நீங்க ஏமாத்திருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான பிராயச்சித்தத்த வந்து நீங்களே தேடிக்கிறீங்க அப்படின்னா, அதோடைய தண்டனை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்படி இல்லன்னா கொஞ்சம் அதிகமான தண்டனை வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும்.